காவேரி குடகில் தோன்றி அது தலக்காவேரியில் இல்லையா, கர்நாடகாவில் 5 மாவட்டங்கள் தாண்டி ஓடி வரா தமிழகத்துக்குள்ளே. தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அப்புறம் என்ன அடுத்த ஒரு திருவாரூர், நாகப்பட்டினம் வந்து அதுக்கப்புறமா ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் பூம்புகாரில் போய் கடலில் சேர்றான். இப்போது இந்த டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு. ரிலாக்ஸ்டு பேஸில் போகிறான், அப்படியே ஹாப்பியாக, ரொம்ப ஜபர்தஸ்டாக, ரொம்ப பாஞ்சு ஓடி வர்றதெல்லாம் இல்லை. அவ்வளோ அழகாக அவள் வந்து பாசனத்துக்கு உதவி செஞ்சுருக்கா. இப்போது இந்த மாவட்டங்களில் உள்ளவங்களாவது நம்மள எத்தனை பேர் அவங்கள குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் காவேரியன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம செய்கிறதில்ல, அதனால நமக்கு நிறைய கெடுதல் நடக்குது. இப்போது நம்ம அந்த இடத்துக்கே போகலை, அவளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, அவளை நம்ம வணங்கலை, எப்படி அதால் நமக்கு நல்லது நடக்கும்? தூய்மையாக வச்சுக்கிறோமா? நம்ம இல்லை. ஏன்னா நமக்கு தான் அந்த மரியாதையே இல்லாமல் போச்சு. இப்போது வாழ்வாதாரம், ஜீவாதாரமே அதுதான் நமக்கு. அது இல்லைன்னா பாசனத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அப்படி இருக்குது நிலைமை. ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ ஒசந்த ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்க வேண்டியதை நம்ம வணங்க தவறிட்டோம், ஹார்த்தி பண்ணுறது இல்லை. அதனால இது என்னென்ன வகையில், இது மாத்திரம் இல்லை, ரொம்ப அட்டகாசம் அட்டூழியம் எல்லாம் பண்ணுறோம். என்னெல்லாம் பண்ணுறோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.